வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஐடிஎஃப்சி பேங்க்ல ஒரு நார்மல் சேவிங் அக்கௌண்ட் நம்ம வந்து பிரான்ச்சை விசிட் பண்ணாம நம்ம வீட்ல இருந்தபடியே ஆன்லைன்ல எப்படி ஓபன் பண்றது, அது மட்டும் இல்லாம இந்த ஒரு அக்கௌண்ட்ல நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்னலாம், இதை பத்தின எல்லா டீட்டெயிலையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு அக்கௌண்ட்டை ஓபன் பண்றதுக்கு முன்னாடி இதுல கிடைக்கக்கூடிய ஒரு சில பெனிஃபிட்டை வந்து சொல்றேன். சோ அதுக்கப்புறமா நீங்க இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கறத முடிவு பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் சேவிங் அக்கௌண்ட் தான், ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் கிடையாது. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ ஃபீ பேங்கிங் அப்படின்னு மென்ஷன் பண்ணதுமே இது ஒரு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நிறைய பேர் அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்க. அதுக்கப்புறம் அதுல வந்துட்டு 10,000 ரூபாய் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சதும் இது மாதிரி நீங்க தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் கமெண்ட் போடுறீங்க. பட் நான் இது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண எந்த வீடியோஸ்லயும் இது ஒரு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லலாம் மென்ஷன் பண்ணிருக்கவே மாட்டேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் சேவிங் அக்கௌண்ட் தான். இந்த அக்கௌண்ட்ல ஜீரோ ஃபீ பேங்கிங் அப்படிங்கறத அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த ஜீரோ ஃபீ பேங்கிங் அப்படின்னா என்ன அப்படிங்கறத சொல்றேன். உங்களுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லாம ஒரு சேவிங் அக்கௌண்ட், ஒரு பெஸ்டான சேவிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஐடிஎஃப்சி பேங்கை சூஸ் பண்ணலாம். ஏன் வந்து பெஸ்டான சேவிங் அக்கௌண்ட் அப்படிங்கறத நான் வந்து 2-3 பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கேன், அதோட கம்பாரிசன் பண்ணி சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஜீரோ ஃபீ பேங்கிங் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மலா இப்போ நான் வந்து ஐஓபி பேங்க்லயும் அக்கௌண்ட் வச்சிருக்கேன், இந்தியன் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கேன், ஐடிஎஃப்சி பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கேன், கோடாக் பேங்க்லயும் அக்கௌண்ட் வச்சிருக்கேன். எல்லா பேங்க்லயும் நான் அக்கௌண்ட் வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட எனக்கு வந்து எல்லா பேங்க்லயும் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால எந்தெந்த பேங்க்ல எவ்வளவு சார்ஜஸ் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஜீரோ ஃபீ அப்படின்னு வந்து மென்ஷன் பண்றதுக்கு காரணம், இந்த ஒரு சேவிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏடிஎம் கார்டு வந்து ஃப்ரீ. அதே மாதிரி செக் புக் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ. நெக்ஸ்ட் வந்து பாஸ்புக் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த பிரான்ச்ல வேணாலும் வாங்கிக்கலாம், ஃப்ரீ. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மணி டிரான்ஸ்ஃபர். நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து இன்னொருத்தரோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பல்க் அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும் அப்படின்னா நாங்க ஐஎம்பிஎஸ்ஓ, ஆர்டிஜிஎஸ்ஓ இல்ல நெஃப்டோ தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இது சின்ன சின்ன அமௌண்ட்னா நம்ம வந்து கூகுள் பேல வந்து பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது மற்ற பேங்க்லலாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐஎம்பிஎஸ் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஐஓபிலலாம் வந்து பாத்தீங்கன்னா நிறையவே சார்ஜஸ் வந்து பிடிக்கிறாங்க. பட் இந்த பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மணி டிரான்ஸ்ஃபர் 100% ஃப்ரீ, எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் பிடிக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ ஃபீ அப்படின்னு வந்து சொல்றதுல. இது தவிர மெயினா நான் வந்து ஹைலைட் பண்றது என்னன்னா, நான் வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல ஒரு சேவிங் அக்கௌண்ட் தான் வச்சிருக்கிறேன். ஒரு வருஷத்துக்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 350 ரூபாயில இருந்து அதிகபட்சம் 500 ரூபாய் வரைக்கும் எனக்கு சார்ஜஸ் மட்டும் பிடிக்கிறாங்க. இதுல என்னென்ன சார்ஜஸ் எல்லாம் பிடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சார்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு சார்ஜஸ். ஒவ்வொரு வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம் கார்டுக்குன்னு ஒரு சார்ஜஸ் வந்து பிடிப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 180 ரூபாய் இதுக்கு முன்னாடி பிடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ 220 ரூபாய் கிட்ட சார்ஜஸ் வந்து பண்றாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் அப்படின்னு ஒரு கருமத்தை பிடிக்கிறாங்க. நம்ம அந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கிறதுக்கு நம்ம அவங்களுக்கு அமௌண்ட் பே பண்ணணுமா, அது ஒரு 150 ரூபாய் வருஷத்துக்கு ஒருக்க பிடிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது இது எல்லாம் போக எஸ்எம்எஸ் சார்ஜஸ். நமக்கு வந்து பேலன்ஸோ இல்ல நம்ம பேலன்ஸ் போட்டாலோ எடுத்தாலோ நமக்கு எஸ்எம்எஸ் வருது இல்ல, இந்த எஸ்எம்எஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 28 ரூபாய் அந்த மாதிரி வந்து சார்ஜஸ் வந்து பிடிக்கிறாங்க. ஸோ இது எல்லாம் போக நம்ம ஐஎம்பிஎஸ்ல பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் ஆர்டிஜிஎஸ் வந்து பண்ணாலும் அந்த கருமத்துக்கும் உங்களுக்கு வந்து பணம் வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. பட் இந்த மாதிரியான சார்ஜஸ் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பேங்க்ல பிடிக்க மாட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐஓபி பேங்க்ல நீங்க வந்து ஒரு 5,000 ரூபாய் வந்து பேலன்ஸ் வந்து போட்டு அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் கழிச்சு நீங்க அந்த பேங்க்ல போய் உங்க பேலன்ஸை செக் பண்ணி பாருங்க, ஜீரோவில் இருக்கும், இல்ல ஒன்று மைனஸ்ல வச்சிருப்பான். அந்த அளவுக்கு உங்க அக்கௌண்ட்ல உள்ள சார்ஜஸ், உங்க அக்கௌண்ட்ல உள்ள பணத்தை பூரா எடுத்து காலி பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இந்த பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸா நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எஸ்எம்எஸ்க்குன்னு எந்த சார்ஜஸும் பிடிச்சது கிடையாது. ஆர்டிஜிஎஸ், நெஃப்ட், ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்புக், இது மாதிரி எந்த ஒரு சார்ஜஸுமே நமக்கு வந்து பிடிச்சதே கிடையாது. நீங்க வந்து ஒரு 10,000 ரூபாய் இதுல வந்து டெபாசிட் வந்து பண்ணி மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னு வைங்க. இந்த 10,000 ரூபாய்க்கு மந்த்லி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கிரெடிட்டட் ஆகும். ஒரு இயருக்கு வந்து 7% அப்படின்னா ஒரு மந்த்துக்கு எவ்வளவு வருமோ அந்த பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஈச் அண்ட் எவ்ரி மந்த் வந்து பாத்தீங்கன்னா டெபாசிட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பேங்குக்கும் இந்த பேங்குக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜீரோ ஃபீ அப்படிங்கிறத வந்து இதில் ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லி முடிச்சிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்கெல்லாம் வந்து ஃபீ கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதில் ஒரு சின்ன ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜீரோ ஃபீ எதுக்கெல்லாம் வந்து பிடிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத இங்கே வந்து பார்க்கலாம். நிறைய சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேங்க்ல அவாய்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் பாஸ்புக்ல இருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கணும்னா கீழே வந்து வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுக்குறேன், அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க.
ஸோ அதில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா எதுக்கெல்லாம் வந்து எந்த சார்ஜஸும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ சார்ஜஸ் இந்த பேங்க்கில் மட்டும்தான் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. மற்ற பேங்க்லலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அநியாயத்துக்கு சார்ஜஸ் வந்து பிடிப்பாங்க. 5000 ரூபாய்க்கு ஒரு 7 years to 9 yearsக்குள்ளலாம் போயாச்சுன்னா ஐஓபி பேங்க்கில் 0ல தான் கிடக்கும் கண்டிப்பாக. ஆனால் இந்த பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்ட அந்த 10,000 ரூபாய்க்கும் ஈச் அண்ட் எவ்ரி மந்த் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கிரெடிட்டட் ஆகும். உங்கள் அக்கௌண்ட்ல இருந்து எந்த பணமும் டெபிட்டட் பண்ண மாட்டாங்க. SMS சார்ஜஸ், அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ், ஏடிஎம் கார்டு சார்ஜஸ் இந்த மாதிரி எந்த சார்ஜஸும் பிடிக்க மாட்டாங்க. ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேங்கை ஜீரோ ஃபீ பேங்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஜீரோ பேலன்ஸ் கிடையாது. ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சேவிங் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணணும்னா மினிமம் பேலன்ஸ் 10,000 ரூபாய். அடுத்த அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25,000. இந்த மாதிரி 2 அக்கௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை போய் கிளிக் பண்ணுங்க. டேரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி தான் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு நம்பர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களோட பான் கார்டு நம்பர், உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிட்டு கெட் ஓடிபி வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு இப்போ வந்து கெட் ஓடிபி வந்து கொடுக்குறேன். இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு 1 டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த 1 டைம் பாஸ்வேர்டை இங்கே என்ட்ரு பண்ணி வெரிஃபை ஆதார் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணிட்டேன். என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ வந்து வெரிஃபை ஓடிபி வந்து கொடுக்குறேன். இப்போ பேஜ் வந்து லோட் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டீட்டெயில் எல்லாமே வெரிஃபைட் ஆயிருச்சு. ஸோ அடுத்தது அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸை வந்து கன்ஃபர்மேஷன் வந்து பண்ண சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் ஷோ ஆகக்கூடிய அட்ரஸ், அதாவது இதில் ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸ் தான் வந்து ஷோ பண்ணுறாங்க. இந்த அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய அட்ரஸ். ஸோ இந்த அட்ரஸுக்கு வந்து நாட் சர்வீசபிள் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரண்ட் அட்ரஸ் டீட்டெயிலை கீழே வந்து ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ட்ரு பண்ணக்கூடிய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு சிட்டிகளில் இருந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு அதுலேயே அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிரும். நீங்கள் ரொம்பவே ரூரல் ஏரியாவில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண முடியாது. இப்போ நான் வந்து என்னோட கரண்ட் அட்ரஸ் டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அட்ரஸோட பின்கோடு, ஸ்டேட்டு, சிட்டி, அதுக்கப்புறம் வந்துட்டு அட்ரஸ் லைன் 1, அட்ரஸ் லைன் 2 இது எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான கரண்ட் அட்ரஸ் டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து சிட்டிகளில் இருக்கிறேன் அப்படின்னா அந்த அட்ரஸை வந்து இதில் ஃபில் பண்ணி அப்டேட் வந்து பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரொஃபஷனல் கேட்டகரியை வந்து செலக்ட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேலரிடா, இல்லை வந்து செல்ஃப் எம்ப்ளாயா, இல்லை பார்ட்னர்ஷிப் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்களா, இல்லை வந்துட்டு ஹோம் மேக்கரா, இல்லை ஸ்டூடெண்ட்டாக, ஃபார்மரா, ரிட்டையர் பர்சனா. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எந்த கேட்டகரியோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து நான் இப்போ ஃபார்மர்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது உங்களுக்கு இன்கம் வந்து எங்கேருந்து வருது அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க, சோர்ஸ் ஆஃப் இன்கம். நான் வந்து ஃபார்மர் அப்படின்னு செலக்ட் பண்ணதுனால நான் வந்து அக்ரிகல்ச்சர் அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இல்லை நீங்கள் சேலரிடுனா சேலரியிலேருந்து வருது அப்படின்னு கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷன் செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆனுவலுக்கு உங்களுக்கு அதிகபட்சமாக எவ்வளோ இன்கம் வரும்னு கேட்டிருக்காங்க. அதையும் வந்து இங்கே வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ அதை வந்து நம்ம என்ட்ரு பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மதர் நேம் வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட மதர் நேம் எதுவோ அதையும் வந்து இங்கே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான ப்ராடக்ட் டைப்பை வந்து செலக்ட் பண்ணணும். அதை வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு சேவிங் அக்கௌண்ட் தான், ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் கிடையாது. மினிமம் பேலன்ஸ் நீங்கள் 10,000 ரூபாய் மெயின்டைன் பண்ணணும். அப்படி இல்லைனா 25,000 மெயின்டைன் பண்ணணும். இந்த அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே ஏடிஎம் கார்டு, செக் புக்கு, பாஸ்புக்கு எல்லா ஃபெசிலிட்டியுமே உங்களுக்கு இதில் வந்து கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 10,000 அக்கௌண்ட்டை தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாமினி வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு வேணுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நாமினி வேணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நாமினியோட பேர், அவங்க உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப், அவங்களோட அட்ரஸ் டீட்டெயில், அவங்களோட டேட் ஆஃப் பர்த் இதை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு நாமினி இந்த அக்கௌண்ட்டுக்கு வேண்டாம் அப்படின்னா இல்லை செகண்ட் ஆப்ஷன் நோன் கொடுத்துருக்காங்களா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து டிக் ஆகிருக்கும். நீங்கள் டிக் பண்ணலை அப்படின்னா டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் டு ஓப்பன் அக்கௌண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். பேஜ் வந்து லோட் ஆகும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட் ஓப்பனிங்கான மினிமம் டெபாசிட் பேலன்ஸை வந்து நம்ம டெபாசிட் வந்து பண்ணணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 10,000 மெயின்டைன் பண்ணக்கூடிய அக்கௌண்ட்டை வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கான பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 நம்ம டெபாசிட் வந்து பண்ணணும். ஸோ உங்களுக்கான 10,000 அமௌண்ட்டை வந்து டெபாசிட் வந்து பண்ணிக்கோங்க. உங்களால் வந்து 10,000க்கு மேலே டெபாசிட் வந்து பண்ண முடியும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து தாராளமாக டெபாசிட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு 10,000 மட்டும் வந்து செலக்ட் பண்ணி நான் அதை வந்து இதை டெபாசிட் வந்து பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இல்லை அதர் யூபிஐ அப்ளிகேஷன்ஸ் எதை வேணாலும் யூஸ் பண்ணி இந்த 10,000 ரூபீஸை நீங்கள் வந்து டெபாசிட் வந்து பண்ணிக்கோங்க.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ 10,000 ரூபீஸை வந்து டெபாசிட் வந்து பண்ணிட்டேன். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கஸ்டமர் ஐடி அதுக்கப்புறம் அக்கௌண்ட் நம்பர் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணிடுவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த அக்கௌண்ட் ஓப்பனிங்கான வீடியோ கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வீடியோ கேஒய்சி நவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து பேங்க் ஒர்க்கிங் ஹவரில் மட்டும்தான் இந்த பேங்க் வீடியோ கேஒய்சி வந்து பண்ண முடியும். நீங்கள் வந்து நைட் டைமில் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமில் உங்களால் வீடியோ கேஒய்சி வந்து பண்ண முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து லோட் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் கொடுங்க. சம் பர்மிஷனுக்கு வந்து அலோ கொடுக்க சொல்லும். அது எல்லாத்துக்குமே அலோ கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ கால் வந்து கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவோட கனெக்ட் ஆகும். இதில் வந்து அவங்க ஒரு சில பேசி கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இது எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணிவிட்டு ஒரு செல்ஃபி ஃபோட்டோ அதுக்கப்புறம் உங்களோட பேன் கார்டோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஒரு கேப்சர் எடுத்துக்குவாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஒயிட் பேப்பரில் சைன் வந்து போட சொல்லுவாங்க. அந்த சைன் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட செக் புக்குக்கான சிக்னேச்சராக வந்து எடுத்துக்குவாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கேஒய்சி கம்ப்ளீட் ஆனதுமே உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் அப்புறம் இமெயில் ஐடி ரெண்டுக்குமே இதோட அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு கஸ்டமர் ஐடி எல்லாமே சென்ட் பண்ணி வச்சுருவாங்க. இதுக்கப்புறம் வந்து வித்தின் 7 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வெல்கம் கிட் சென்ட் பண்ணிடுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செக் புக்கு அதுக்கப்புறம் ஏடிஎம் கார்டு ரெண்டுமே வந்து கொடுத்துருவாங்க. உங்களுக்கு பாஸ்புக் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணும்போது எந்த பர்டிகுலர் பிரான்ச்சை வந்து சூஸ் பண்ணிங்களோ அந்த பிரான்ச்சுக்கு போயிட்டு உங்களோட அக்கௌண்ட் நம்பரை சொல்லி எனக்கு வந்து பாஸ்புக் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு பாஸ்புக்கும் வந்து கொடுத்துருவாங்க. இவ்வளோ தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன். கிட்டத்தட்ட நான் வந்து 2 இயர்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து பாஸ்புக்கும் நான் இதே மாதிரி தான் போய் நான் வந்து வாங்கிட்டு வந்தேன். அதேமாதிரி செக் புக் ஏடிஎம் கார்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீட்டு அட்ரஸ்க்கே வந்து டெலிவரியை வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த அக்கௌண்ட் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு சேவிங் அக்கௌண்ட். ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் வந்து கிடையாது. உங்களுக்கு ஐடிஎஃப்சி பேங்க்கில் ஒரு சேவிங் அக்கௌண்ட் நீங்கள் பிரான்ச்சை விசிட் பண்ணாமல் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் தாராளமாக ஒரு சேவிங் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.